ஒரு முட்டையை எடுத்து அடிக்கிறாங்க. அந்த முட்டை வந்து ஒரு தவறான அதாவது வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத ஒரு டேஞ்சரஸான ஒரு முட்டையாக ஸ்லைட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ஐஎஸ் ரிப்போர்ட்டாக கூட இருக்கலாம். மாநில அரசை தான் எதிர்த்து நிற்கிறதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரலாம். ஸோ இப்போ அண்ணனுக்கு ஆல்ரெடி 1008 பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அவருக்கு பர்மிஷன் இல்லை, அது இல்லைன்ட்டு. ஒருவேளை நாளைக்கு வரைக்கும் தான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வச்சு, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு அண்ணன் இறங்கிட்டாரு வச்சுக்கோங்க. மாநில அரசோட ஐஎஸ் ரிப்போர்ட் கண்டிப்பாக எப்படி இருக்குன்றது இவங்க எடுத்திருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ நாளைக்கு இவர் போகும்போது ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டில் வெடிக்கும். ஏன்னா அவர் பின்னாடி நிற்கிறது எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், கோபப்படப்படக்கூடியவர்கள். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ நடந்திருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது வருகிற மார்ச் ஏப்ரல் மாதத்தில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் தமிழகம் ஃபுல்லாக. அதுக்கான கூட இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்காகவும் அவருக்கு அதுதான் சொல்கிறல்ல, அவரால் வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் ஏன் 1 மணி நேரம் கொடுக்குறீங்க, ஏன் 2 மணி நேரம் தான் கொடுக்குறீங்க, அதுக்கு மேலே அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பலப்பட்ட விவாதங்களும் பலப்பட்ட விமர்சனங்களும் வரலாம். ஆனால் காவல்துறைக்கு தெரியும் எதனால் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து இது எனக்கு வேண்டாம், என்னால் மக்களை போய் சந்திக்க முடியாத பல ப்ரோட்டோகால்ஸ்னால, ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு 20 30 அடிக்கு யாருமே அவர் நெருங்க முடியாது, அவங்க ஆட்களே நெருங்க முடியாது. ஆனந்தன் இருக்காருன்னா அவர் ஒரு 2 3 பேர் தான் போக முடியுமே தவிர அதையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. 5 பேருக்கு மேலே ஒரு பக்கத்தை கூட யாரும் போக முடியாது. டோட்டலாக ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா 8 ஃபுல் கண்ட்ரோல் வில் பி அண்டர் த வைப்பிரிவு அந்த போலீஸ் டீம் கிட்ட தான் இருக்கும் அவங்க அதை பண்ணுறவங்க. இது அவருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். என்னால் மக்களை போய் சந்திக்க முடியல, என்னால் பார்க்க முடியல, இது எனக்கு தேவையில்லைன்னா அவர் ரிஜெக்ட் கூட நாளைக்கு பண்ணலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து மத்திய அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நேற்றைக்கு. இந்த அறிவிப்பின் மூலமா விஜயை தன் வசப்படுத்துறதுக்காகவோ இல்லை தங்களுடைய கூட்டணி பக்கம் இழுக்கிறதுக்காகவோ ஒரு அச்சாரத்தை போடுறாங்களா இப்பவே பாஜக அப்படின்ற ஒரு கேள்வியை பல தரப்பினர் மத்தியிலும் எழுப்பியிருக்குல்ல. அக்டோபர் 27 மாநாடு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மறக்கவே முடியாது. அந்த மாநாட்டில் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எங்கள் கொள்கை எதிரி பாஜக அப்படின்றது இருக்கும்போது. கொள்கை எதிரி, அதாவது ஒரு அரசியலில் பாலிடிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி கூட காலம் சூழ்நிலைக்கு மாறுவாங்க. உதாரணத்துக்கு வந்து காங்கிரஸ் வர்சஸ் திமுக எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். யாரை எதிர்த்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கூட்டணியாகவே இருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கூட்டணி, 20 வருஷம் கூட்டணியாக இருக்காங்க. ஆனால் கொள்கை எதிரின்னு ஒன்று இருக்கும்போது அது எந்த காலத்துலேயும் ஒத்து போகாது. உதாரணத்துக்கு திமுக அதிமுக ரெண்டுமே ஒத்து வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே கொள்கையாக பிரியப்பட்ட கட்சிகள். அந்த பாயிண்ட்டில் நீங்கள் எடுக்கும்போது விஜய் அண்ணாவும் தாவேகாவும் கொள்கை எதிரியாக அவங்கள வச்சதுனால 100% அதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறையா நானும் மேடைகள் அந்த விவாதங்களில் மற்ற இதிலலாம் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். பாஜக வந்து அச்சாரம் போடுது, விஜய் வந்து தன் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு. இது ஆக்சுவலாகவே இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே பாஜக போகாது. ஏன் அப்படின்னா பாஜக ஒன்று தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க ஆட்சி அமைக்கணும், 2வது ப்ரிஃபரன்ஸ் நான் வரலனாலும் அதிமுக வரணும். ஏன்னா இந்த ஊழல் அரசியல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட குடுமி கையில் இருக்கும், இவங்களோட குடுமி அவங்க கையில் இருக்கும். இடி ரைடு, ஐடி ரைடு, அது இதுன்னு மிரட்டி மினிஸ்டர்ஸை மிரட்டுறதுக்கு அவங்க ஆட்கட்சியை மிரட்டும். விஜய்னா இஸ் அ மேன் ஆஃப் க்ளீன் ஸ்லேட், எதுவுமே கிடையாது. அவர் வந்து அதான் மேடம், அதுதான் இப்போ அவர் வந்து டேரெக்டாக ஆட்சியில் உட்காந்தாருன்னா இப்போ அவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவர் எதுக்கு வந்து பாஜக ப்ரமோட் பண்ணணும்? அப்போ அவங்களுக்கு ஹோல்டே இருக்காதுல்ல. இப்போ அவங்களோட ஹோல்டு ஃபுல்லாக இப்போ வச்சுருக்காங்க. அந்த ஊழல்னால தானே அதிமுகவுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சின்னம் கிடையாதும்பாங்க, உள்கட்சி பூசில் உருவாக்குறாங்க. திமுக பொறுத்த மட்டும் கேசஸ் எல்லாமே இருக்குது, அப்படியே ஹோல்டில் வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி கேஸாக இருக்கட்டும், துரைமுருகன் கேஸாக இருக்கட்டும், எல்லா கேஸுமே ஹோல்டில் நிற்கிது. பல அமைச்சர்களோட கேசஸ் இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. ரொம்ப சிம்பிள் பாஜகவுக்கு. அவங்க ஸ்ட்ராட்டஜி இவ்வளோதான். ஒன்று அவங்க ஆட்சி அமைக்கணும், இல்லை ஆட்சி அமைக்கிறவங்கள உடச்சி தன் பக்கம் இழுக்கணும். இதுதான் அவங்க செய்வாங்க. இந்த பாயிண்டில் எடுக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது நடக்காது. அப்போது அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வெயிட் பண்ணுவாங்களே தவிர
நல்ல மனுஷன் ஒருத்தன் நேர்மையான மனுஷனை கொண்டு வந்து உட்காத்தி வைக்கலாம் மாட்டாங்க. அவர் வந்து உட்காந்து நீங்கள் சொல்கிற சோ கால்டு ஊழல் பண்ணி அதை கணக்கில் எடுத்து அதை பண்ணுறதுக்குலாம் இன்னும் 10 வருஷம் இருக்குது. அவ்வளோக்கெல்லாம் வெயிட்டிங்லாம் இங்கே கிடையாது. அப்ப என்ன நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது மூலமா? அது வந்து அவருக்கு இருக்கிற செக்யூரிட்டி த்ரெட்ஸாக இருக்கலாம். அது ஐஏஎஸ் ரிப்போர்ட் போயிருக்கலாம். மாநாடு முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் பரந்தூர் போயிருக்காரு. அவர் வெளியில் வரும்போது சில பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. 2-3 ஆடியோஸ் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. இப்போ அந்த ஆடியோ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அது யாருன்னு உண்மை தெரியல. இதெல்லாம் தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது தட்டி கேட்டாங்கன்னா அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். முன்னெல்லாம் வந்து போலீஸ் மூலமாக மிரட்டுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்களே ஒன்று மிரட்டுவாங்க, இல்லை போலீஸ் மூலமாக பேசி ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீ மிரட்டினா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்றது தான் இந்த ஆட்சி. இதற்கு வந்து அந்த மணல் கொள்ளையில் நடந்த குவாரியில் நடந்த கொள்ளைக்கு வந்து இந்த ஜபகர் அலி அப்படின்றவர் கொலை செய்யப்பட்டார். இன்று கள்ள சாராயத்தை வந்து இது கொடுத்துட்டு தட்டி கேட்ட 2 இளைஞர்களை கொன்னுருக்காங்க. அப்போ என்ன லெவலில் இருக்குன்றதை பாருங்க. ஒருத்தர் புல்லட் ஓட்டிட்டு போனால் யாரை கேட்டுடா புல்லட் ஓட்டுற, எனக்கு நிறைய ஓட்டியாடா அப்படின்னு இதை விட தன் ஜாதியை விட கீழ் இதில் இருக்கிறவருன்னு சொல்லிட்டு அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் ஓவரால் ஒரு காவல்துறை பெண்மணி ரோட்டில் நடந்த போது செயின் பறிக்கப்படுது அவங்ககிட்டேருந்து. ஒரு இடத்துலையும் பாருங்கள், ஒரு இன்சிடென்ட்ஸையும் பாருங்கள் இந்த மாதிரி. அப்போது வந்து மாநில அரசோட ஐஏஎஸ் ரிப்போர்ட் கண்டிப்பாக எப்படி இருக்குன்றது இவங்க எடுத்திருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ நாளைக்கு இவர் போகும்போது ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டில் வெடிக்கும். ஏன்னா அவர் பின்னாடி நிற்கிறது எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், கோபப்படப்படக்கூடியவர்கள். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் அவங்கள புரிய வச்சு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நேற்றுக்கே நீங்கள் அவங்க சமூக ஊடகங்களில் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் போடுறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, என்றைக்கு ஆன் ஆகுதோ அன்றைக்கி அவன் செத்தான், வீட்டில் போய் அவன் வீடு பூந்து அடிப்பேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் இதெல்லாம் வருது இல்லை. ஸோ இது எந்தளவுக்கு உண்மையானே நமக்கு தெரியாது. யார் பண்ணாங்க, இதை ரஜினி ரசிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் பேரில் யாரோ ஒரு விஷக்கிருமிகள் பண்ணுறாங்க. ரெண்டாவது இப்போ இந்த அளவுக்கு போகிற ஒரு பாயிண்ட்டு, நாளைக்கு அவர் கூட்டத்தில் போகிறாருன்ற போது அவர்கள் ரசிகர்கள், அவர்கள் தொண்டர்களே சில சமயம் ரசிகர்களாக மாறிடுறாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். கூடர்கள் எல்லாமே கட்சி தலைவர், இவங்க தொண்டர்கள் தான். ஆனால் அவரை பார்த்தா ரசிகர்களாக மாறக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது அவரை பார்க்கும்போது. அந்த கூட்டத்துக்குள்ளே யாரோ முகம் தெரியாத சில விஷக்கிருமிகள் வந்து ஏதாவது செஞ்சான்னு வச்சிங்களேன், அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு கெட்ட பெரிய உருவாக்கும்ல. அது தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட சீர்குலைவுக்கான ப்ராப்ளமும் நிறையா உருவாக்கத்துக்கு இருக்குன்ட்டு கண்டிப்பாக ஐஎஸ் ரிப்போர்ட் போயிருந்திருக்கலாம். அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதற்கான முன் நடவடிக்கையாக ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி எடுத்து. நேற்றைக்கு எக்ஸ் வலைதள பக்கத்தில் பத்திரிகையாளர் முத்தலிஃப் ஒரு பதிவு போடுறாரு. அதில் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து தான் முதல்ல பாதுகாப்பு கேட்கப்பட்டது, Y+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அது மத்திய அரசு அனலைஸ் பண்ணி இப்போதைக்கு Y பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது சில காலம் பொறுத்து Y+ பிரிவு பாதுகாப்பாகவும் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இல்லை மேடம், அதாவது நமக்கு தெரியாமல் நம்ம பேசுறது இல்லை. மேபி அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம். தாவேக்காலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரணும், இல்லை அப்படின்னா சென்ட்ரல் உள்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கு, அவங்க கொடுக்கணும். 2 பேரும் இது வரைக்கும் யாருமே எதுவும் சொல்லலை. சொல்லாத போது என்ன காரணம், ஏன் கொடுத்தோம் அப்படின்னு தெரியாத போது நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுமே தவிர, ஆமாம் அவங்க கேட்டாங்க அவங்க கொடுத்தாங்க நமக்கு தெரியாமல் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நான் அந்த மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன். ஸோ எனக்கு நீங்கள் ஆத்தென்டிக் ப்ரூவ் காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது என்ன ரீசன்ற கொடுத்ததை வச்சு நம்ம பேசலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ நடந்திருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது வருகிற மார்ச் ஏப்ரல் மாதத்தில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் ஃபுல்லாக, தமிழகம் ஃபுல்லாக. அதுக்கான கூட இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்காகவும் அவருக்கு அதுதான் சொல்கிறல்ல, அவரால் வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் ஏன் 1 மணி நேரம் கொடுக்குறீங்க, ஏன் 2 மணி நேரம் தான் கொடுக்குறீங்க, அதுக்கு மேலே அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பலப்பட்ட விவாதங்களும் பலப்பட்ட விமர்சனங்களும் வரலாம். ஆனால் காவல்துறைக்கு தெரியும் எதனால் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அவங்க மாநாடு நடத்துனாங்க. மாநாடு நடத்தும்போது அவர் வந்து மார்னிங்கில் ஒரு பூஜை ஒன்று போட்டாங்க. அந்த பூஜை மாநாட்டுக்கான ஒரு பூஜை, அந்த பூஜையில் அவர் கலந்து கொள்ளணும்னு சொல்லும்போது காவல்துறை வந்து கூடாதுன்ட்டாங்க. நீங்கள் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆனந்த் அண்ணன் தான் அந்த பூஜை நடத்தினார், இந்த பூஜை பூமி பூஜை. ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் அந்த ஃபஸ்ட்டு போடுறாங்க. அந்த ஓப்பன் லேண்டாக, அந்த ஓப்பன் லேண்டில் 4 பக்கத்துலேருந்து மக்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது காவல்துறையில். அதுக்கப்புறம் மாநாடுன்ற போது
அவருக்கு தனி பாத் ஒன்று ரோடு போட சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இவர் இப்படி தனியான ரோடு போட்டு தான் கூட்டு போகணும், நார்மலான ஒரு இதில் கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரேம்ப் ஒன்று செட் பண்ணுறாங்க. மக்கள் வந்துடக்கூடாது முன்னாடின்றதுக்காக 10 அடி முன்னாடியே வேலி கம்பில் கட்டு, ஆனாலும் மக்கள் பார்க்கணுன்றதுக்காக 15 அடிக்கு மேலே ஹைட்டில் வச்சு ஒரு ரேம்ப் ஒன்று செட் பண்ணுறாங்க. ஸோ களத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. சும்மா எவனோ ஒருத்த முட்டை அடிக்கிறதுலாம் பயந்துட்டு செய்கிற கோஷ்டிலாம் கிடையாது. தைரியமாக நின்று களத்தில் இறங்கி மோதிரக்கூடிய தலைவர் தான் விஜய். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, உள்துறை அமைச்சகம்லேருந்து இது கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, இதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்தும் வரல. 2 பக்கத்துலேருந்து வராத போது இது இப்படி தான் இருக்குன்ற நம்ம ஒரு ஒரு நரேஷன் வைக்க முடியாது. ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் மோடில் தான் நம்ம 2 பேருமே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற கேள்வி நானும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை, ஒருவேளை நாளைக்கு வந்து இது எனக்கு வேண்டாம், என்னால் மக்களை போய் சந்திக்க முடியாத பல ப்ரோட்டோகால்ஸ்னால, ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 30 அடிக்கு யாருமே அவரை நெருங்க முடியாது. அவங்க ஆட்களே நெருங்க முடியாது. ஆனந்தன் இருக்காருன்னா அவர் ஒரு 2-3 பேர் தான் போக முடியுமே தவிர அதையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. 5 பேருக்கு மேலே ஒரு பக்கத்தை கூட யாரும் போக முடியாது. டோட்டலாக ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா 8 ஃபுல் கண்ட்ரோல் வில் பி அண்டர் த வைப்பிரிவு அந்த போலீஸ் டீம் கிட்ட தான் இருக்கும். அவங்க அது பண்ணுறவங்க. இது அவருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். என்னால் மக்களை போய் சந்திக்க முடியல, என்னால் பார்க்க முடியல, இது எனக்கு தேவையில்லைன்னு அவர் ரிஜெக்ட் கூட நாளைக்கு பண்ணலாம். எதுவுமே வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. பட் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இருந்தாலும் தவறு இல்லை. ஏன்னா ரொம்ப வெறித்தனமாக ரசிகர்கள் இருக்காங்கன்ற போது யாரோ ஒருத்தர் ஒரு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு ரசிகர்கள் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் அரணாக நிற்பார்கள். என்ன நடந்தாலும் கூட நிற்பவர்கள் தான், விட மாட்டாங்க. வேறு யாராவது சில விஷக்கிருமிகள் பண்ணிட்டாங்க வச்சிங்களேன், அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடும். இது சாதாரணமாக ஒரு வார்த்தை சொன்னாலே அது பேசு பொருளாக ஒரு வாரம் பேசப்படுதுன்ற போது யோசிச்சு பாருங்கள். ஒரு முட்டையை எடுத்து அடிக்கிறாங்க, அந்த முட்டை வந்து ஒரு தவறான அதாவது வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத ஒரு டேஞ்சரஸான ஒரு முட்டையாக ஸ்லைட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ஐஎஸ் ரிப்போர்ட்டாக கூட இருக்கலாம். அந்த ஐஎஸ் ரிப்போர்ட் அந்த இஷ்யூ இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன், எங்களுக்கு வந்து போராட்டம் பண்ண பர்மிஷனே கிடையாது மேடம். கொடுக்கவே மாட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. என்ன சார் உங்கள் பிரச்சனை, ஏன் சார் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அப்படியே கொடுத்தாலும் 1 hour. அதுக்கு மேலே தமிழ்நாடு கட்சிக்கு பர்மிஷனே கிடையாது. ஐஎஸ் ரிப்போர்ட் என்ன தெரியுமா அனுப்புமா எப்போ பார்த்தாலும், இவர்கள் 3 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பர்மிஷன் 2 மணி நேரத்துக்கோ 3 மணி நேரத்துக்கு மேலே பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பசங்களுக்கு திரட்டிடுவாங்க, மாபெரும் பிரச்சனையாகும். ஏன்னா ஜல்லிக்கட்டுலேருந்து நாங்கள் வந்தவங்க. ஸோ ஜல்லிக்கட்டு எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு தடவை நடந்துச்சு சரிங்களா. ஆனால் குறிஞ்சி பூ மலர் மாதிரி அது நடந்த ஒரு விஷயம். அதுக்காக ஒருத்தரையும் ஒட்டு மொத்தமாக வருவாங்களான்னு கிடையாது. ஆனால் எங்களுக்கு எழுதுகிற ரிப்போர்ட் இப்படி தான் எழுதுகிறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ண முடியும், அந்த 1 hourக்குள்ளே தான் எங்களை அந்த 1 hour பண்ணுறது பண்ணாமே இருக்கலாம். நாங்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் கொடுக்காம பசங்களை கொண்டு வந்து நிறுத்தினா அரெஸ்ட் தான் ஆவேன். பசங்களுக்கு கேஸ் ஆச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஒரு சாதாரண கட்சி, ஏன்னா எங்களுக்கு ஒரு பிராண்டிங் இருக்குது. இப்போ அவர் வராருன்னா அவருக்கு கூட்டம் சேருது. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் நின்று பேசுகிறாரு, மேலே ஷெட்டு மேலே ஏறிட்டானுங்க பரந்தூரில். அது ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் உடஞ்சி விழுந்தா என்ன ஆகும்? அப்போ யாருக்கு கெட்ட பேர்? விஜயநாத் தான் அது கெட்ட பேர் வரும். விஜய் நாயர் நிற்க சொன்னார் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மேலே. அவங்க யாருன்னே தெரியாது. இல்லை அவங்க கட்சி தொண்டர்களாக கூட இருக்குது. கட்சி தொண்டர்லாம் நிற்க மாட்டாங்க, ஏன்னா ஆனந்தனை திட்டி இறக்கிடுவார் பார்த்தா போய். அப்போது வெளியிலேருந்து இருக்கிற ஒரு கூட்டம் எது வழியாவோ உள்ளே வந்துருச்சு, ஏறி மேலே நின்று இருக்கு. ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நிற்கிறான். உடஞ்சி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இவர் இன்னும் ஊராக மாவட்டம் தோறும் தொகுதி தோறும் போகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். இது வந்து வெறும் இது மட்டும் கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், வரவன் போகிறவனுக்குலாமா கொடுக்குறாங்க? கிடையாது. தமிழ்நாட்டில் 80 பேர் கொடுக்குறாங்க. உங்கள் பாயிண்ட்லேயே நான் வரேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒய் பிரிவு எக்ஸ் பிரிவு இதெல்லாம் 80 பேர் கொடுக்கப்படுது. 80 பேருமா பாஜக வந்து தான் பக்கம் இழுக்க போது கட்சிக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்காகவும் அவங்க பக்கம் இழுக்குது. டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும் இல்லையா, அவருக்கு ஒரு எக்ஸ்பிரிவில் வந்து அவருக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இது ஒரு பாதுகாப்பு போட்டு கொடுத்துருந்தாங்க. அவருக்கும் ஏன் கொடுக்குறாங்க? இது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசிஸில் வரும். அதனால தான் மேடம் அவங்க ஐஎஸ், புரியுதுங்களா? உங்களுக்கும் எனக்கும் தெரியாதது அவனுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஐஎஸ்க்கு தேவையே இல்லையா? ஐபி ரிப்போர்ட்டோ ஒரு ஐஎஸ்ஓ ரிப்போர்ட் கொடுக்குறான். இன்டெலிஜென்ஸ் தட் இஸ் கால் தேர் இன்டெலிஜென்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன சார் நடக்க போகுது நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நடக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், கோயில் திருவிழாக்கள் நடக்குது, அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கொண்டாடுறாங்க.
எதுக்கு ஏன் அத்தனை காவல்துறைகள் 100 போலீஸ்க்கு மேலே நிறுத்துறீங்க சார்? வருஷம் நடக்கிறது தானே சார், 2 மக்கள் அந்த ஊர் மக்கள் தானே நடத்திக்கிறாங்க, இதில் என்ன ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ காவல் அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன் 100 காவல் முதல் நாளே ஏன் போடுறாங்க? அதுவும் ஏன் இது இதுவும் பண்றாங்க? ஒண்ணுன்னு பாக்குறீங்களா? அப்படிதான் அதுக்கு அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அதுக்கு விஜய் எந்த அவர்கள் வித முதல்ல வெளியே வந்திருக்கணும்ல, எந்த பரபரப்பு அசம்பாவிதம் மட்டும் தானே வந்தாரு. வரப்போறதுனால தானே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு தடவை 2 தடவை வந்திருக்காரு, 2 தடவை வரும்போது இஷ்யூஸு. இப்போ அதுக்குள்ளேயே இவன் இப்படி வரப்போறாரு, இங்கே வரப்போறாரு, நம்ம முட்டை அடிக்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. அடுத்த அதான் 2-3 மாதங்கள்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறது இல்லை, அது காவல்துறை செய்கிற வேலை. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டெலிஜென்ஸ் அண்டு போலீஸ். ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனாக இருந்தாலும் ஒரு கொலை நடந்து விட்டது, ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த காவல்துறையோ போலீஸோ இல்லைன்னா சிபிசிஐடியோ இல்லை தேவைப்பட்டால் சிபிஐயோ அதுக்கப்புறம் போய் போஸ்ட் மாற்றுறது போது போஸ்ட் இன்சிடென்ட்ஸை தான் போயிட்டு அவங்க வந்து ஃபுல்லாக எடுப்பாங்க. பட் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ப்ரீ அனலைசேஷன் எடுப்பாங்க. அது நமக்கு தெரியாது. அததான் அந்த பாயிண்ட் கேட்டேன். நீங்க எடுக்கும்போது ப்ரீ அனலைசேஷன் வரும்போது அப்ப எங்க திருமாவளவன் அவர்களுக்கோ ஜான் பாண்டியன் அவர்களுக்கோ மற்ற தலித் தலைவர்களுக்கோ இல்லாத பிரச்சனையை அனலைஸ் பண்ணாதவங்களா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இருக்குன்னு பிரச்சனையை மட்டும் நினைச்சிருக்காங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க? தெரியல. நீங்க மேபி திரும்ப அண்ணன் கேட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்கும். நான் போய் நாளைக்கு கேட்கறேன் வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கட்சி தலைவர்களா இருக்கும் சார், நான் ஒரு கட்சி தலைவர், எனக்கு வந்து பயமா இருக்கு, எவனா ஒருத்தர் ஏதாவது பண்ணுவான், நான் இந்த மாதிரி போயிட்டு நான் பேசிட்டு இருக்கேன், அந்த அரசு எதிர்த்து பேசுறேன், இந்த எதிர்த்து பேசுறேன், அதனால எனக்கு நடக்கும், எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவோம். அவங்க எடுத்து அப்ளிகேஷன் எடுத்து தே வில் வெரிஃபை இட் அவுட். எனக்கு உண்மையிலே பயம் இது இருக்கா, த்ரெட் இருக்கா, நடக்குமான்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. இருந்தால் மட்டுமே யோசிப்பார்கள், இல்லை என்றால் ரிஜெக்ட் ஆகிடும். கேட்குறவன் எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை, அவர் மாட்டு என் தமிழ் என் மண் என் மக்கள்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி தான் வந்தார், எல்லாருக்கும் கை கொடுத்தாரு, எந்த பிரச்சனையுமே இல்லையே, எந்த இஷ்யூஸும் இல்லையுமே, எங்கே வேணாலும் போகிறாரு, எங்கே வேணாலும் தான் வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் ஏன் கொடுக்குறாங்க? ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஐஎஸ் ரிப்போர்ட்டில் எடுப்பாங்க. டைரக்டா மத்திய அரசு இதுல இன்வால்வ் ஆகி அதை அனலைஸ் பண்ணி வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே ஃபைன், நம்ம அதை ஏதோ ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. மாநில அரசு அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? மாநில அரசை தான் எதிர்த்து நிற்கிறதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரலாம். ஸோ இப்போ அண்ணனுக்கு ஆல்ரெடி 1008 பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அவருக்கு பர்மிஷன் இல்லை அது இல்லைன்ட்டுன்னு. ஒருவேளை நாளைக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுங்க, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு அண்ணன் இறங்கிட்டாரு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு போராட்டம் கேட்குறாரு, பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ணுவார் வச்சுப்போமே, ஒருவேளை கொடுக்கல, நீ கொடுத்தாவது கொடுக்குறது அரசு தான் பண்ண போடான்ட்டு இறங்கிட்டார், என்ன ஆகும் நிலைமை? இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல. நாளைக்கு நீங்கள் வரக்கூட இப்போ பரந்தூர் விமான நிலையம் உனக்கு 1 hour பர்மிஷன்னாரு, அவர் ஒரு ஜனநாயகனாக அதை புரிந்து கொண்டு கரெக்டாக 1 hour தாங்க எனக்கு கொடுத்துருக்காங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன், அதற்கான நேரம் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னால் தான் நான் செய்யவே மாட்டேன். நம்ம சீமான் அண்ணன் இருப்பார், எப்போவுமே நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வேன், வீம்பு பிடிச்சி செய்வார்ல, அது அவரோட ஸ்டைல். அதுக்காக சொல்ல வரேன். இவர் அப்படி இல்லாமல் புரிஞ்சுக்கிறார், ஓகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, காவல்துறைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு அவர் இறங்கிட்டார். 1 மணி நேரத்தில் இல்லை அந்த கிராமத்துக்கே போயிட்டார், விட்றா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிராமத்துக்குள்ளே போயிருந்தாருன்னா என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் நம்ம எப்படி பேசுவோம்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, அவ்வளோ தூரம் காவல்துறை சொல்லுது, ஒத்துழைக்க மாட்டிங்களா, இதெல்லாம் அரசியல் ஸ்டண்ட்டு, அரசியல் பண்ணுறாரு, தான் பெரிய ஆளுன்னு காட்டுறாரு, சீன் போடுறாரு, இப்படி தானே மக்கள் பேசுவாங்க. இப்படி அதாவது பிரச்சனை வராத வரைக்கும் அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு பேசுவாங்க. பிரச்சனை வந்துடுச்சு, நாளைக்கு ஒரு தள்ளுமுள்ளாகி யாரோ ஒருத்தர் சில பேர் அடிபட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் கூட அப்படியே அவர் கெட்ட பேராக மாறிடும். அதை அவர் தவிர்த்துக்கிறார். பரவாயில்ல, நமக்கு கொடுத்த ஸ்பேஸில் நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த கொடுத்த 1 hour ஸ்கோர் பண்ணிட்டு தானே போனார். இன்னி வரைக்கும் பேசிட்டு தானே இருக்கும். அவர் போகிற 2 நாள் முன்னாடியே ஆரம்பித்து முடிஞ்சு 2 வாரம் ஆகிறதுக்கு அப்புறமும் ஸ்டில் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட். அதை தான் சொல்ல வரேன். அப்போது அவர் வந்து ஒரு நார்மல் தலைவரை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தி இருக்காருன்றது இது பூர்வமாக தெரியுது. ஸோ அப்போ இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ ஒரு நான் எந்த தலைவரும் குறிப்பிடுற ஒரு கட்சி தலைவர் போயிட்டு ஒரு மைக்கை பிடிச்சி பேசுகிறதுக்கும் இவர் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பாயிண்ட் தான் இங்கே ப்ராப்ளம். அது வந்து கண்ட்ரோல் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்படின்ற அவங்க பவுன்சர் கூட போட்டிருந்தாங்க. பவுன்சரை மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பவுன்சரையே தள்ளிக்கிட்டு போயிருக்குன்னு இதில் பார்த்தோம், தூத்துக்குடியில். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வீரியம் எடுக்கும்ன்றது ஒன்று இருக்குது. நாளைக்கு அவர் வந்து பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிக்க போகிறார். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஒரு மாவட்டத்துக்கும் போகிறாரு, ஒரு மாவட்டத்துலையும் பேச ஆரம்பிக்க போகிறார். இந்த அரசாங்கத்தின்
நிலைப்பாடுகளை எடுத்து வைக்க போறாரு. இதெல்லாம் வைக்கும்போது இன்னும் உணர்ச்சி வசப்படுவோம் தன் தலைவன் மேல. இல்ல அதுதான் பட் அந்த ஸ்டில் தலைவன் மேல உணர்ச்சி வசப்படும் போது அது எந்த எக்ஸ்ட்ரீம் போகும். நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம்னா இது அவருக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் தள்ளுமுள்ளாகி பல பிரச்சனைகள் வந்துடுச்சு வச்சுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கு அப்படி ஒரு நீங்க சொன்ன அந்த ஒய் பிரிவு இருந்த ஒரு பிரிவு கொண்ட ஒரு இது செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா அவனுக்கு ஓரளவுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ வெளியாட்கள் டக்குன்னு உள்ளே பூர மாட்டாங்க, எதுவும் நடக்காததுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். விஜய் தரப்புல இருந்து இதை பத்தி எந்த ஒரு அறிக்கையோ இல்ல விளக்கமோ எதுவுமே கொடுக்கவே இல்லையே. அது வரும் இன்னும் 2-3 நாளில் தெரியும். ஏன்னா அவங்க அடுத்தது 26 பொதுக்குழுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. 26ஆம் தேதி பொதுக்குழு நடத்தணும், எந்த இடம்னு தெரியல. ஸோ அது அந்த இடத்த தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல நடத்துதுன்னா இது ஒரு பைலா ஒன்று இருக்குது, 14 நாளுக்குள்ளே இதை நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணி ஆகணும்னு ஒன்று இருக்குது மக்களுக்கு. ஐ மீன் வந்து பொதுக்குழு நடத்த போகிறோன்ற நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலி 21 டேஸு அது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸில் அஜெண்டா இருந்தால் மட்டும். நார்மல் பொதுக்குழு அப்படின்ற போது 14 டேஸ் இஸ் இனஃப். ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் எடுக்கும்போது அவங்க அதற்கான வேலைகளை இறங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து செகண்டரியாக இருக்கும், தேவைப்படும் போது பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட்டிங் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே எதுக்காக கொடுத்துருக்கோம் என்ன ஏது அப்படின்றது கண்டிப்பாக இதில் வர 26ஆம் தேதியா தாவேகா பொதுக்குழு கிட்டத்தட்ட அதுதான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அஃபிஷியலா இன்னும் வரல. அஃபிஷியலாக வரல, பட் அவங்க பிளேஸ் இன்னும் சொல்லலை. இப்போ பொதுக்குழு நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து YMCAல நடத்துகிறாங்க, YMCA கொடுக்கல விட்டுருவோம். அவங்க ராமச்சந்திராவில் ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க வச்சுப்போம், வழக்கமாக ஒரு இடத்துல நடத்துகிறாங்க அப்படின்னா கன்வென்ஷன் சென்டர் ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க, ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் போன தடவை இது ஏதோ ஒன்று அதில் நடத்துகிறாங்க இல்லையா, அதில் நடத்துகிறாங்க அப்படின்னா பர்மிஷன் வாங்கிட்டு இந்த இடத்துல நடத்துகிறோம் அப்படின்ட்டு அவங்களோட பொதுக்குழு நிர்வாகிகள், ஐ மீன் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், பொதுக்குழுனா எல்லாருமே அங்கே உள்ளே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒன்று இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட்டு பொதுச் செயலாளர் கொடுக்கணும் அந்த அனௌன்ஸ்மெண்ட். அது வந்து பைலாவில் இருக்குது, ரூல், ஆஸ் பர் ரூல் அது. ஸோ அது வந்து அதை செய்யணும் அப்படின்னா அது எல்லா கட்சிக்குமே இருக்குது. அதை செய்யணும் அப்படின்னா இத்தனாம் தேதின்ற போது அதை கன்ஃபர்மேஷன் பண்ண, அது இடம் தெரியாமல் அவங்க வெறும்னு சொல்லிவிட்டு இடம் இல்லாமல் பிரச்சனை இருக்கும்ல, அதற்காக அவங்க இன்னும் இடத்துக்காக கன்ஃபார்ம். அன்றைக்கி கூட ஏதோ வீடியோலாம் பார்த்தேன், ஆதவர்ஜுனாவும் ஆனந்தண்ணனும் ஏதோ ஒரு ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்துட்டே பண்ணலாமான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னும் கன்ஃபார்ம் வரல, வந்ததுக்கப்புறம் தெரிய வரும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.